Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to Alice Blue Tamil YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனர்ஸை பற்றியும் தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் நம்மளோட ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்மை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க, தென் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா லாஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் கார்னரில் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய விதமான ஸ்க்ரீனர்ஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு, பிரேக் அவுட் ரேஞ்ச் ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்க்ரீனர்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் ஸ்க்ரீனர்ஸ் பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டார்க் கிளவுட் கவர்ங்கிறத எடுத்துப்போம். டார்க் கிளவுட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டாக்ஸில் தான் இந்த டார்க் கிளவுட் கவர் இதாக இருக்கு. இந்த நிஃப்டி 50 செக்மெண்ட்ல இஃப் நீங்க என்னன்னா நிஃப்டி F&Oல போயிட்டீங்கன்னா F&Oல அப்ராக்சிமேட்லி ஒரு 5 ஸ்டாக்ல இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HDFC பேங்க், காஃபோர்ஜ், M&M அண்ட் மாருதி. ஸோ இப்போ டெய்லியில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரீஃபைன் பண்ணுவோம். 30 மினிட்ஸ்க்கு ரீஃபைன் பண்ணோம்னா F&O ஸ்டாக்ல 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டால்மியம் பாரத் அண்ட் MGX கமாடிட்டி இந்த ரெண்டுலையுமே இருக்கு. இப்போ டார்க் கிளவுட் கவர் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி பெரிய புரிதல், பெரிய ஐடியா இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல அதுக்கான வீடியோஸ் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் இப்போ நீங்க 5 மினிட்ஸ்ல பாக்குறீங்க இல்ல 15 மினிட்ஸ்ல பாக்குறீங்கனாலும் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு 4 ஸ்டாக்ஸ்ல இருக்கு. குஜராத் கேஸ் அண்ட் கிராம்ப்டன் கிரீவ்ஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோநெட், இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம F&O ஸ்டாக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் 5 மினிட்ஸ் ஸ்டாக்ஸ்ல வேணும்னாலும் நீங்க பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா கிராசிங், சிப்லா அண்ட் டாடா கெமிக்கல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்கிரீனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் பத்தி நிறைய பெரிய புரிதல் உங்க எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இப்போ பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் F&O ஸ்டாக்ஸ்ல ஏதாவது டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கானா? இல்ல. 60 மினிட்ஸ்லயும் இல்ல, 30 மினிட்ஸ்லயும் இல்ல, 15 மினிட்ஸ்லயும் இல்ல, 5 மினிட்ஸ்லயும் F&O ஸ்டாக்ஸ்ல எதுவுமே இல்ல. ஸோ லோட் மோர் கொடுத்தீங்கன்னா அதர் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹேமர் பேட்டர்ன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹேமர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு TCSல டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி பில்ட் ஆயிருக்கு. அண்ட் 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் SBI லைஃப்ல இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்டாக்ல இதுல இருக்கிறனால டெக்னிக்கலா நீங்க இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல கரண்ட் டேல ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் நீங்க சார்ட்ஸ்ல போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அது மேல எப்போ க்ளோஷர் கொடுக்குதோ அதுக்கப்புறம் நீங்க லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம 30 மினிட்ஸ்ல இந்த அதானி ஸ்டாக்ஸ்ல மட்டும் என்னென்ன ஸ்க்ரீனர்ஸ் பில்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 15 மினிட்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் கிரியேட் ஆயிருக்கு, அண்ட் 30 மினிட்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் கிரியேட் ஆயிருக்கு, அண்ட் 60 மினிட்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் கிரியேட் ஆயிருக்கு. இன்வெர்டர் ஹேமர் 5 மினிட்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி என்னென்ன கேண்டில்ஸ் எப்பப்போ கிரியேட் ஆயிருக்குங்கிறது கம்ப்ளீட் டேட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, பேக் போய்க்கிறேன். பேக்ல 5 மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ ஸ்கேனர்ஸ் இருக்கு. ஸ்கேனர்ஸ்ல இது நேரோ ரேஞ்ச், அதாவது லாஸ்ட் 7 டேஸோட நேரோ ரேஞ்சுக்குள்ளாடி பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்தா அது என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதுல இருக்குன்றது புரியும். இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் வரும். ஏன்னா லாஸ்ட் 7 டேஸோட நேரோ ரேஞ்ச். அதே மாதிரி பிரேக் அவுட் லாஸ்ட் 50 டேஸா ரேஞ்சுக்குள்ளாடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். லாஸ்ட் 5 டேஸா இப்போ நிஃப்டி 500 போயிட்டோம்னா லாஸ்ட் 5 டேஸ் அண்ட் 50 டேஸ் பார்த்துருவோம் நிஃப்டி 500ல. ஓகே, அந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. க்ளோஸ் லோலையும் எந்த ஸ்டாக்ஸும் இல்லை. இந்த மாதிரியான ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேப் அப் பார்த்துருவோம். கேப் அப்ல பார்த்தோம்னா F&Oல பார்த்தோம்னா சிட்டி யூனியன் பேங்க், கோல் இண்டியா, இண்டிகோ, லூபின், கிராசிம், டாக்டர் ரெட்டி இதெல்லாமே இன்னைக்கு கேப் அப் ஆன ஸ்டாக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வியூவை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இதை பத்தி இன்னும் இன்டெப்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் இதுல இருக்கக்கூடிய செலக்டிவான ஸ்கிரீனர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அதை எப்படி நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம்ல அடாப்ட் பண்ணிக்கலாங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை சேரும். This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.